புத்தளம் இஸ்லாஹியா கல்லூரியின் 35வது ஆண்டு நிறைவு மற்றும் 5வது பொது பட்டமளிப்பு விழா BMICH மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இஸ்லாஹியா மகளிர் கல்லூரி 1987 நிறுவப்பட்டு இன்று வரை 690க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது. இந்த ஆண்டு 335 பட்டதாரிகள் சான்றிதழ்களை பெற்றனர். நிர்வாகக் குழுவின் தலைவர் ஹிதாயத்துல்லா அஜ்மல் வரவேற்புரை நிகழ்த்தினார். தென்கிழக்கு பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஃபைஸ் முஸ்தபா PC பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இஸ்லாம் மலாக்கா மலேசியா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் டத்தோ டாக்கர் ஹாஜ் முஹம்மது தைப் பின் ஹஜ் டோரா மற்றும் கல்வி சர்வதேச விவகார பல்கலைக்கழக இஸ்லாம் மலாக்கா துணைவேந்தர் டாக்டர் அனஸ் பின் தாஜுடீன் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கொழும்பு பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் ஃபரீனா ருசைக், ஜாமியா நலிமியா நிறுவன தலைவர் அஷேக் AC அகார் முஹம்மத் மற்றும் கல்லூரி முதல்வர் அஷேக் MALM ஃபஸ்லுல் ஃபாரிஸ் ஆகியோர் உரையாற்றினர். கல்லூரி முதல்வர் அஷேக் MALM ஃபஸ்லுல் ஃபாரிஸ் 35வது ஆண்டு நினைவு மலர் வெளியீடு நினைவு மலரின் முதல் பிரதியை தலைமை விருந்தினர் டாக்டர் ஃபைஸ் முஸ்தபா BC மற்றும் பிற விருந்தினர்களுக்கு வழங்கினர். Respected Chief Guest Dr. Faiz Mustafa, President Council, Chancellor of Southeastern University and member of the Board of Governors of Jamia Nadimia. Guest of honor Professor Dr. Muhammad Taib, Dr. Anas bin Tajuddin, special guest Professor Farina Ruzaik, the chairman and members of the Board of Management of Islahia Ladies College, the principal and dedicated members of the staff, distinguished invitees. மேற்கொள்ள வேண்டிய ஒரு பணி. பெண்களை வலுவூட்டுவது காலத்தின் தேவையாக இருப்பது போலவே அது ஒரு சன்மார்க்க கடமையும் கூட. பெண்கள் தம்பால் உள்ள கடமைகளையும் தம் பெற்றோர் மீதுள்ள கடமைகளையும் தம் கணவன்மார் மற்றும் தம் குழந்தைகள் மீதுள்ள கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருப்பது போலவே அவர்கள் சமூகத்துடைய சேற்றின்மிக்க உறுப்பினர்களாக நின்று சமூகத்தின் பால் உள்ள கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த கடமைகள் எல்லாவற்றையும் பெண்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர்கள் அவற்றுக்காக பயிற்றுவிக்கப்பட வேண்டும், வலுவூட்டப்பட வேண்டும். அப்போதுதான் குறித்த கடமைகளை அவர்களால் செவ்வனே சிறப்பாக நிறைவேற்ற முடியுமாக இருக்கும். பெண்கள் தமது பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற தம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள அவர்கள் கற்றல் செயற்பாட்டிலே தீவிர ஆர்வம் கொள்ள வேண்டும். பெண்களை வலுவூட்டும் செயற்பாட்டிலே பிரதான இடத்தை பெறுவது கல்வி. கல்வியே மிக முக்கியமான இடத்தை பெறும். நமது சமூகத்தினுடைய எதிர்கால பெண்கள் பரம்பரையை வலுவூட்டும் வகையில் அறிவும் திறனும் செயற்பாடும் கொண்ட ஆளுமைகளாக அவர்களை உருவாக்குகின்ற மகத்தான ஒரு பணியை இஸ்லாஹியா மகளிர் கலாசாலை கடந்த 3.5 தசாப்த காலமாக முன்னெடுத்து வருகின்றன. அவர்களது அறிவு, பண்பாடு, ஆன்மீகம் என்பவற்றை மேம்படுத்துவதிலும் ஒரு வரலாற்று பங்களிப்பை இஸ்லாஹியா மகளிர் கல்லூரி வழங்கி